இன்னைக்கு ஐபிஎல் ட்ரேட் நியூஸை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு வரோம். ஐபிஎல் ட்ரேட் நியூஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை அடைஞ்சிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சஞ்சு சாம்சன், சிஎஸ்கேல இருந்து ரவீந்திர ஜடேஜாவா, சாம் கரனா, இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டீல வந்து பண்றதுக்கு சோசியல் மீடியால அதிகம் பேசிட்டு வராங்க. இந்த டீம்ஸை பொறுத்த வரைக்கும் இறுதியான முடிவு எடுக்கல. பட் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனை விடுவிக்கலாம் என்கிறது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது மாதிரி தெரியுது. பட் கிரிக்கெட்டிங் சென்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல டீல் தான். சஞ்சு சாம்சனுக்கு ரவீந்திர ஜடேஜா வந்து நல்ல டீல் தான். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரைம் கரியர் வந்து மேபி இனிமேவும் நம்ம பிரைம் கரியரை பார்க்கலாம். மேபி ஒரு 5 years 6 years இனிமேலும் கரியர் இருக்கு. பட் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். ஸோ இதனால வந்து ஒரு ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு அடிஷனல் ஒரு பர்சனோட கேட்கலாம். மேபி சஞ்சு சாம்சனுக்கு வந்து சாம் கரன் பிளஸ் ஜடேஜாவை கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல நம்ம ரெண்டு டீமையும் பார்க்கணும். எமோஷனல் சென்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை லீவ் பண்றது ஒரு பெரிய எமோஷனா இருக்காது. பட் ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் இந்த சிஎஸ்கே ரிமூவ் பண்றது ஒரு மிகப்பெரிய எமோஷனா இருக்கும். ஆல்ரெடி வந்து அஸ்வின் சேனல்ல வந்து ஜடேஜா சொல்லியிருக்காரு, இந்த சிஎஸ்கே வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ எமோஷனல் சென்ஸ்ல பார்க்கும்போது ஜடேஜா வந்து மிகப்பெரிய ஒரு எமோஷனல் டுவர்ட்ஸ் சிஎஸ்கே. பட் கிரிக்கெட்டிங் சென்ஸ்ல பார்க்கும்போது நல்ல ஒரு டீல் தான். லுக், ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. சூரியவன்சி, தென் அதே மாதிரி ஜெய்ஸ்வால், இவங்க ரெண்டு பேரும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் செட் ஆயிடுச்சு. ஸோ சஞ்சு சாம்சனோட ரோல் வந்து மிகப்பெரிய அளவில் தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி கேப்டன்ஷிப் ரோல்லையும் வந்து ரியான் பராக் வந்து அவங்க ஃபியூச்சர்ல பாக்குறாங்க. ஸோ சஞ்சு சாம்சனோட ரோல் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தேவையில்லைங்கிறதுனால சஞ்சு சாம்சனே வந்து இந்த டீம்ல இருந்து மாறதுக்கு முடிவு எடுத்துட்டாரு. அதனால ராஜஸ்தான் ராயல்ஸும் இந்த முடிவுல வந்து ஓகே, முடிவுல வேற டீல் பண்ணிக்கலாம்ங்கிற முடிவுல இருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் டீம்ல வந்தாருன்னா அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. சஞ்சு சாம்சன் வந்து ஒன்ஸ் சிஎஸ்கேல வந்துட்டாருன்னா ஒரு 5 years 6 yearsக்கு வந்து கேப்டன்ஷிப் ரோல்ல வந்து சஞ்சு சாம்சன் பார்த்துப்பாரு. ஒரு 6 years வரைக்கும் ஃபியூச்சர்ல கேப்டன்ஷிப் ரோல் பார்த்துருக்கிறதான சான்ஸ் இருக்கு. பட் எம்எஸ் தோனிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கிடைக்கும். எம்எஸ் தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 years வந்து அவர் இன்ஜுரினால ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. கேப்டன்ஷிப் ரோல்ல வந்து முழுசா பண்ண முடியல. ஸோ இதனால வந்து கண்டிப்பா சஞ்சு சாம்சன் வந்து இந்த தலைவர் பத்தி எடுத்துப்பாரு. ஸோ எம்எஸ் தோனிக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரான விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி எம்எஸ் தோனி வந்து ஹாஃப் இயர் ஸ்டேஜ்ல இந்த சிஎஸ்கே விட்டு லீவ் ஆனாலும் அது ஒரு ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயம் இல்லைன்னு தோணுது. ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து கரெக்டான ரீதிக்கு அவருடைய ரோலை பண்ணிட்டாருன்னா தோனி வந்து அந்த பொசிஷன்ல இருந்து லீவ் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் டீல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் இந்த ஐபிஎல். அண்ட் நம்ம ஜடேஜா பத்தியும் கண்டிப்பா பார்க்கணும். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் கரெக்டா கிடையாது. ஹசரங்கா, தென் தீக்ஷானா, இவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீலங்கால இருந்து வரக்கூடிய ஸ்பின்னர்ஸ். அண்ட் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னரும் அண்ட் அதே மாதிரி பினிஷரும் கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நல்ல பினிஷர் கிடையாது. ஸோ ஜடேஜா வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வரும்போது 2 ரோல் எடுத்துப்பாரு. ஒன்னு வந்து ஆல்ரவுண்டர் ஸ்டேஜ் ஃபீல்டர், நல்ல ஃபீல்டர் வேற, ஆல்ரவுண்டர்லயும் வந்து அவர் பினிஷராகவும் இருப்பாரு, ஸ்பின்னர் ரன் ரேட்டை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு, விக்கெட்டும் எடுப்பாரு. ஸோ இதனால வந்து ஜடேஜா இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு வரும்போது நல்ல ஒரு ரோல் கிடைக்கும். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜடேஜா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா மாறுவாரு. பட் சஞ்சு சாம்சனையும் ஜடேஜாவும் கம்பேர் பண்ணும்போது மேபி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 2 பிளேயர்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த சஞ்சு சாம்சனோடைய பிரைம் கரியர் வந்து இனிமேலும் ஒரு 5 years 6 years வந்து கண்டினியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் 2 years 3 years தான். ஸோ ஒரு அடிஷனல் பிளேயர் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால இந்த ட்ரேட் வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜில் அடைஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து எவ்வளவு பெரிய ட்ரேடு பண்ணியிருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். ஸோ தற்போது வந்து இந்த ஒரு ட்ரேடு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கு. எனிவே கிரிக்கெட்டிங் சென்ஸ்ல பார்க்கும்போது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது அட்வான்டேஜ் தான். சிஎஸ்கேக்கு வந்து நல்ல ஒரு கேப்டன் வேணும், அண்ட் அதே மாதிரி நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும், நல்ல ஒரு கீப்பர் வேணும். எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு வந்து நல்ல ஒரு டீலா தான் மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஐபிஎல் அந்த பிஃபோர் தட் ஐபிஎல்லே வந்து ஒரு வீக் டீமா தான் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு ட்ரேட் தான் எதிர்பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வரும்போது சிஎஸ்கே வந்து ஆல்வேஸ் வெல்கமிங். நெக்ஸ்ட் ஐபிஎல்ல வந்து எல்லா டீமுமே ஸ்ட்ராங் ஆகும்போது இன்க்ளூடிங் சிஎஸ்கே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா இட் வில் பி குட் ஐபிஎல் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வந்து நடக்கும்போது அந்த ஐபிஎல்லும் வந்து நல்ல விதமா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, சிஎஸ்கே வந்து டாப் 2ல வரணும், ஃபைனல்ல வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஃபைனல்ல வரணும்னா நல்ல டீம் கிடைக்கணும். சிஎஸ்கே நல்ல டீம் வரதுக்கு இந்த ட்ரேட் டீல் வந்து கண்டிப்பா சப்போர்ட் ஆகும். ஸோ சஞ்சு சாம்சன் வில் பி a good trade deal for
சிஎஸ்கே அண்ட் ரவீந்திர ஜடேஜா பிளஸ் சாம் கரன் வந்து போனாங்கன்னா அந்த டீல் வந்து ஒரு நல்ல ஒரு காம்பன்சேட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் see how it goes. Thank you very much.